ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸு பர்ஃபெக்டாக இருந்தால் போதும். நம்மளால் ஷோல்டர் இறக்கத்துலேருந்து இந்த கப் ஷேப்லேருந்து ஸ்லீவு பேக்கு எல்லாமே 100% பர்ஃபெக்டாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங்காக ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் கட்டிங்கு நம்ம கட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து பிசுறு எப்படி கரெக்டாக கட் பண்ணுறது அப்படின்றத நான் ஒரு வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பிசுறு நீங்கள் கட் பண்ணலன்னா கூட ஒரு சில மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கரெக்டாக தான் இருக்குதுன்னு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அதை பாருங்கள், ஆப்போசிட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாகவும் கீழே பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு கம்மியாகவும் இருக்குது பாருங்கள். இந்த ரீசனுக்காக தான் இந்த பிசுறு கட் பண்ணுறது. கரெக்டாக இருக்கும், மடித்து தைச்சிக்கலாம் அப்படின்றதுக்கெலாம் விடாதீங்க. மடித்து தைக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு இன்ச்சு விடுறோம். ஸோ நம்ம வந்து கிராஸ் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு மடித்து தைக்கிறதுக்கு அளவு விட்டுடலாம். எனக்கு 1 இன்ச்சு போதும். ஸோ நான் 1 இன்ச்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொக்கி பீஸ் எல்லாமே நம்ம உள்ளே அழகாக மடித்து எடுத்துகிட்டு பர்ஃபெக்டாக எல்லா அளவுமே வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பர்ஃபெக்டாக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நீட்டாக ப்ளவுஸை நான் வந்து வச்சுக்கிறேன். ஷோல்டரு, பேக்கு, நெக்கு பீஸு எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுக்கிறேன். இந்த கொஞ்சம்லாம் எதனா உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா உள்ளே தள்ளி விட்டுருங்க. பாருங்கள், கரெக்டாக வச்சுட்டேன். உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பேக் நெக் கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் கீழே ஹிப்புக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கிராஸாக வரும். இந்த கிராஸ் எதுக்குன்னா, இந்த டாட் பிடிக்கிறோம்ல, அந்த டாட்காக இந்த கிராஸ் கண்டிப்பாக வரும். இந்த கிராஸில் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் 100% வந்து பர்ஃபெக்டாக வரும். நான் இப்படி தான் வந்து கட்டிங் போடுறது, உங்களுக்கு அதை தான் நான் சொல்லித்தரேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ரெடி அளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு செக் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் அளவு தான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா இதை பாருங்கள், இந்த மாதிரி ரெடி அளவு 1, தையல் அளவு 1, 2 மார்க் பண்ணேன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். எதில் கோடு போடுறது, எதில் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து 1/4 இன்ச்சு கேப் விட்டு ஸ்ட்ரெயிட்டாக தையலுக்கு தான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரியே மார்க் பண்ணி பழகுங்க. இது பாருங்கள், மேலே எதை நம்ம மார்க் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தையல் அளவு. ஸோ நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க, டைரெக்டாக தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாட் பண்ணது எல்லாமே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டரு, பேக்கு, ஹிப்பு எல்லாம் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பாருங்கள், இன்ச்சி டேப் இல்லாமலே நம்மளுடைய கை விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேகை வந்து அந்த பாயிண்டில் நிற்கிற மாதிரி வச்சு இதில் பாதி அதில் பாதி வர மாதிரி ஒரு மார்க் பண்ணி அப்படியே ஒரு வளைவு போட்டுக்க வேண்டியது தான். 100% கரெக்டாகவே வரும். நான் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது வரைக்குமே எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்தது கிடையாது. ஆம்கோல்ஸ் இருக்கும், அது இதுன்னு எதுவுமே வந்தது கிடையாது. இதுலேருந்து உள்வளைவும் நம்ம எடுப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து அதில் மிஸ்டேக் வர வாய்ப்பே கிடையாது. இப்போ கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, கஸ்டமர்கிட்ட கரெக்டான அளவு ப்ளவுஸ் நீங்கள் கொடுங்க அப்படின்றத மட்டும் வாங்கிக்கோங்க. ஒரு சில பேர் வந்து ஹிப்பு கீழே கொஞ்சம் இறக்கணும், ஸ்லீவ் கீழே கொஞ்சம் இறக்கணும், பின்னாடி முதுகு கொஞ்சம் இறக்கணும் இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இறக்குற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா அது இப்போ நீங்கள் ஹிப்பு கீழே இறக்குறீங்கன்னா ரெடி அளவுக்கு ஒரு மார்க் போடுறீங்களா மடித்து தைக்கிறதுக்கு, அதில் வந்து மேலே ஒரு கோடு போட்டு அப்படியே வச்சு மார்க் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் இப்போ பாருங்கள், நான் 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு போட்டிருக்கேன். அவங்க 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா மேலே 1 இன்ச்சு நம்ம தூக்க போகிறோம், அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இந்த கொக்கி பக்கம் இருக்கிறது எடுத்தால் தான் கரெக்டாக வரும். அப்படியே இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு ரெடி அளவு ஒரு மார்க்கு, தையல் ஒரு மார்க், அந்த மாதிரி இங்கே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக தையலுக்கு டைரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வளைவு அப்படியே நம்ம டைரெக்டாகவும் நம்ம போடலாம். நான் அப்படி தான் போடுவேன். உங்களுக்காக நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கையை வந்து அந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அந்த தையல் இருக்குது பார்த்திங்களா, தையலை நம்ம கை வச்சோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பின்னாடி அந்த விரல் இருக்கிற தடையும் தெரியும். ஸோ நான் கீழே மார்க் பண்ணது வந்து ரெடி அளவு, மேலே வந்து அப்படியே தையலுக்கு சேர்த்து ஒரு வளைவு போட்டு எடுத்துட்டேன், அவ்வளோதான். இதுக்காக நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் தேட தேவையில்லை. எப்படி இது மார்க் வளைக்கிறது என்ன பண்ணுறதுன்னெலாம் தெரிய தேவையில்லை. ட்ராயிங்லாம் இதுக்கு ஒன்றும் தெரியவே தேவை கிடையாது. நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு ட்ராயிங்கே வராது, நான் எப்படி இதெல்லாம் மார்க் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு ட்ராயிங் சுத்தமாக வராது. ட்ராயிங்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு சிஸ்டருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு பக்கத்தில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டு ஒரு 1/4 இன்ச்சு இந்த பக்கம் கேப் விடணும். அது எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஜெராக்ஸ் மாதிரி இதை வளைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இதில் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு நான் கேப் விட்ருக்கேன் பாருங்கள்.
இந்த கேப் எதுக்காகன்னா நம்ம ஊப்பட்டி ஐப்பட்டி தைப்போம்ல. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு வேணும்ல. இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிறது ரெடி அளவு தான். எல்லாமே நீங்கள் தையலுக்கு மார்க் பண்ணி விட்டால் மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து 100% கரெக்டாக வரும். நான் பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்கேன். 1/4 இன்ச்சு. இந்த 1/4 இன்ச்சு வந்து ஊப்பட்டி ஐப்பட்டி நம்ம துணி வச்சு தைப்போம்ல, அப்போ அந்த துணி போயிடும். ஸோ உங்களுக்கு ரெடியான அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நெக்கு நான் மறைஞ்சி எடுத்துக்கிறேன். ஆம்கோல் வந்து வரைஞ்சது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உள் வளைவு நம்ம எடுக்கணும். ஸோ நம்ம பாக்ஸ் போட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே வச்சு உள் வளைவு எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ பேக் பீஸை போட்டே ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொக்கி மாட்டுற அந்த ஐப்பட்டி தைப்போம் பாருங்கள், அந்த பக்கமாக வச்சுட்டு நெக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக எந்த ஷேப்புக்கு வருதோ மேலே ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச்சு கீழே இறக்கி வைக்கணும். கரெக்டாக அந்த வளைவை அப்படியே எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். எவ்வளோ ஷேப்பாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து ட்ராயிங் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. ஷேப்னஸ் அப்படியே எடுத்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா அதுலேருந்து 1/4 இன்ச்சு அப்படியே பின்னாடி ஒரு வளைவு எடுத்துக்க வேண்டியது தான். இது எதுக்குன்னா தையலுக்கு. ஸோ நீங்கள் தையலுக்கு விடாமல் நீங்கள் மறந்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்ற இறக்கம் வரும். ஊப்பட்டி பக்கமாக எடுத்துகிட்டு இப்போ தையலுக்கு நம்ம விட்டோம் பார்த்திங்களா, எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டோம் பார்த்திங்களா, அந்த இதில் வச்சுட்டு பின்னாடி இருக்க கோட்டில் வைக்கக்கூடாது, முன்னாடி இருக்க கோட்டில், அதாவது ரெடி அளவில் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணணும். அந்த மார்க் எதுக்குன்னா நடுவில் ஒரு டாட் பிடிக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, பட்டியும் மேலேயும் ஜாயின் பண்ணுற பாருங்க, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. தென் அப்படியே அந்த ஆம்கோலையும் பட்டியையும் இந்த கார்னர்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்குன மாதிரி வச்சுட்டு பாருங்கள், கீழே இருக்க மாதிரி வச்சுட்டு ரெடி அளவு தையலுக்கு. இது எதுக்குன்னா அந்த ஃப்ரண்ட்டையும் பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கப் ஷேப் தான் ப்ளவுஸில் ரொம்ப ரொம்ப மெயினானது. ஷோல்டரை வந்து 2ஆக மடித்து எடுத்துகிட்டு கீழே பார்த்திங்கன்னா மெயின் டாட் இருக்குது பார்த்திங்களா, அந்த டாட்க்கு கீழே அந்த பட்டியிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மேலே வந்து ஷோல்டருக்கு நடுவில் அந்த மாதிரி வச்சுட்டு கீழே டாட்டில் ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு மார்க்கு, மேலே ஷோல்டர்லேயும் பார்த்திங்கன்னா நடுவில் வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப மெயினானது. வேணால் முன்னாடி ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இங்கேயும் அதையும் ஜாயின் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொக்கி பக்கம் இருக்கிறதுல நடுவில் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா மெயின் டாட் நம்ம பிடிச்சோம்ல, அந்த மெயின் டாட் நான் கிட்ட வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உள்ளே வந்து அந்த பிசுறு மடித்து விட்டுருப்பாங்க, அது வந்து கொஞ்சம் வெளியே எடுத்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். இது வந்து எந்த ஒரு இன்ச்சு டேப்பும் இல்லாமல் நம்ம கரெக்டாக தையல் அளவு ப்ளவுஸை மட்டுமே வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ கொக்கி பக்கமாக இருக்கிறது, உங்கள் பக்கமாக நான் மிரர் திருப்புறேன், ஒரு நிமிஷம் இருங்க. கொக்கி பக்கமாக இருக்கிறத ரெடி அளவில் வச்சுட்டு அந்த தையல் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க்கிங். தென் அந்த மடிச்சிருக்காங்க பார்த்திங்களா மெயின் டாட், அந்த மடித்ததை கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு அதில் ஒரு மார்க்கிங், அப்படியே தள்ளி வச்சு தையல்லேருந்து ஒரு மடித்து தைக்கிறத பிரித்து ஒரு மார்க்கிங், அந்த கொக்கி பக்கத்தில் இருந்து இதில் ஒரு மார்க்கிங்கு, இந்த மடித்து தைச்சதை பிரித்து ஒரு மார்க்கிங், இது ஒரு மார்க்கிங், அவ்வளோதான். இதுதான் வந்து பிரெத்து. ஹைட்டு பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி பட்டி ஜாயின் பண்ண இடத்துல வச்சுட்டு ஹைட்டை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது ஈயடிச்சாங்க காப்பின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதுதான் ஓப்பனாக சொல்ல போனோன்னா ஈயடிச்சாங்க காப்பி தான் இது. எப்படி உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்களோ அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கொக்கி பக்கமாக இருக்கிற டாட்டு ஹைட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு டாட் வச்சு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அது ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கூடு. அந்த கொக்கி பக்கமாக இருக்கிறது வந்து 1/4 இன்ச்சு தான் காமனாக எல்லாருக்குமே 1/4 இன்ச்சு தான். அதெல்லாம் நீங்கள் பிரெத்து வந்து நீங்கள் மார்க் பண்ண தேவையில்லை. கீழே இந்த மார்க்கிங் மட்டும்தான், மெயின் டாட் மார்க்கிங் மட்டும்தான் பிரெத்து நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது வரும். கொக்கி பக்கமும் இந்த ஆம்கோல் பக்கமும் வர்றது 1/4 இன்ச்சு தான். இப்போது இந்த ஆம்கோல் மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச்சு கீழே இறக்கி விட்டுட்டு துணியெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுறலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கரெக்டாக அந்த தையல் வருது பார்த்திங்களா, அந்த தையலை மட்டும் வச்சு அப்படியே வளைச்சி எடுத்திங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு மடித்து தைச்சிக்கணும்னு வந்துடும். அந்த டாட்டை வந்து எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இப்படி கிராஸாக வைக்கிறதா இப்படி வைக்கிறதால உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த 2 டாட் இருக்குது பார்த்திங்களா, இந்த 2 டாட்டுக்கு நடுவில் வர
அந்த ஷேப்பு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதுக்காக நான் ஒரு கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கு நேராக தான் நீங்கள் வைக்கணும். ஸோ ஆம்கோல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துல வருது. எந்த ஹைட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இது அடியில் தெரியணுன்னா இந்த மாதிரி கூராக இருக்கிறத வச்சு நீங்கள் லைட்டாக டப் பண்ணி விட்டிங்கன்னா பின்னாடி அப்படியே அந்த மார்க்கிங் வந்து பதிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் 1/4 இன்ச்சு விட்டோம் பார்த்திங்களா, அதில் வந்து தான் இது பண்ணணும். இப்போ கீழே இப்போ நீங்கள் கட் பண்ணிகிட்டு இருக்கீங்க பாருங்கள், அதில் கீழே வருது பார்த்திங்களா, அதுதான் பட்டி. ஸோ கன்ஃபியூஷனே ஆகிக்க தேவையில்லை. இந்த ஆம்கோலில் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு கீழே நம்ம மார்க் பண்ண இருக்கோம், அதில் கட் பண்ணணும். அப்படி அதில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் வரும். நிறைய பேர் அந்த வளைவு இல்லாமல் கட் பண்ணி எடுக்கிறீங்க, அதனால தான் சுருக்கம் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம அர்க்காத் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கெங்கெல்லாம் அர்க்காத் பண்ணணும்னா மெயின் டாட்டில் ஒரு அர்க்காத்து, அப்போ தான் வந்து பின்னாடி ஒரு பீஸ் இருக்குல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்ட்டு, ஸோ அந்த பீஸில் நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த அர்க்காத்து. நடுவில் ஒரு அர்க்காத்து, அதே மாதிரி ஆம்கோலில் ஒரு அர்க்காத்து, அவ்வளோதான். இப்போ நம்ம மார்க் பண்ணதை ஜஸ்ட்டு ஒரு டேப் பண்ணி விட்டுடலாம். மேலே வந்து க்ளோஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு டேப் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு பின்னாடி வந்து பதிஞ்சிரும். கிட்ட காமிக்கிற பாருங்க, இந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு பதிஞ்சிரும். இந்த பதிஞ்சதை நம்ம அப்படியே வந்து ஒரு கோடு போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி டார்க் கலர் கிளாத்துக்கு எல்லாமே வந்து லைட் கலர் சாக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்கு வந்து அதே வளைவு போட்டு எடுத்துக்க வேண்டியது தான், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. தென் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணுறோம் பார்த்திங்களா, இந்த பட்டி வந்து நீங்கள் தனியாக மார்க் பண்ணி எடுக்க தேவையில்லை. நம்ம பண்ணதுலேயே ஒரு 1/4 இன்ச்சு வந்து கீழே ஒரு வளைவு கொடுத்து எடுத்துக்க வேண்டியது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து பட்டி நீங்கள் தனியாக கட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராகவே வரும். இது 1/10 நான் எடுத்தேன். ஸோ பாருங்கள் கிளாத் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்ம வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து லைஃப்பும் வரும், ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக புரியாது. எவ்வளோ கிளாத் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கிளாத் மீறும் போது சப்போஸ் நம்மளுக்கு வேறு எதுனா கஸ்டமருக்கு நம்மளுக்கு கஷ்டமாயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கிளாத்து தேட தேவையில்லை. ஸோ நம்மளுக்குன்னு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அர்க்காத் பண்ணிவிட்டு இது எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து பட்டி கட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டேன். இவ்வளோ கிளாத்து மீந்திருக்கு. வேணும்னா ஸ்லீவுக்கு தேவைப்படும்ல லைனிங்கு, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சாரீ கூட வந்த ப்ளவுஸு தான். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்குது தெரியுமா, நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது கிளாத்து. நம்ம கடையில் வாங்குகிற அந்த மீட்ரு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கட்டிங்க்கு கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் இது அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து பேக் பீஸ் வந்து இப்போ என் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் இருக்குது, ஆப்போசிட் வந்து ஓப்பன் இருக்குது. இது ஃப்ரண்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம போட்டு பார்த்துக்கலாம், கிளாத்து வருதான்றதை போட்டு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு என்னடா ஃப்ரீயாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கட்டிங்கே பண்ணணும். ஏன்னா வந்து மெயின் கிளாத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ போட்டு பார்த்தாச்சு, நிறைய கிளாத்து மீந்திருக்கு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு. பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி நம்ம கட் பண்ணலாம். ஏன்னா கீழே பார்டர் வந்து மேலே ஏற்றி இறக்கமாக இருக்குது. ஸோ மேலே ஏற்றி நம்ம கட் பண்ணோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து நிறைய இதில் வந்து லைனிங் இருக்கும், மெயின் கிளாத் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்லீவில் பார்த்திங்கன்னா லைனிங் கம்மியாக இருக்குது, மெயின் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி வச்சு கட் பண்ணுறேன். இப்படி தள்ளி வச்சு கட் பண்ணால் இந்த பக்கமும் கிளாத் இருக்கும், அந்த பக்கமும் கிளாத் இருக்கும், வேஸ்ட் ஆகாது கிளாத்து. ஸோ இப்படி வச்சு 1/4 இன்ச்சு கேப் விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இது பேக்கு. இப்போ ஃப்ரண்ட்டு. கட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். எங்கெங்கெல்லாம் நம்ம தையலுக்கு அளவு விட்டுருக்கோமோ அந்த இடத்துல நீங்கள் தையலுக்கு விட்ட அளவு மட்டுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். 200% உங்களுக்கு கரெக்டாக வரும். கரண்ட்டு போயிடுச்சு, சாரிங்க. ஜன்னல் திறந்து விட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன்.
இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் டாட் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதே சேம் மெத்தடே நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாகவே வரும். கமெண்ட்டில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன வீடியோ வேணும்ன்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம குஞ்சமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் மீந்து இந்த ப்ளவுஸெல்லாம் பார்க்குறது எல்லாத்துக்கும் மீந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து ஒரு துணியை தைச்சி முடித்து எடுக்கிற வரைக்குமே வந்து ஒரு சின்ன பிட்டாக இருந்தாலும் அதை தூக்கி போடக்கூடாது. கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட தூக்கி போடக்கூடாது. ஏன்னா கஸ்டமர் வியர் பண்ணி எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் தூக்கி போடணும். பிகினர்ஸ் அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கட்டிங் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.